வர்ச்சுவல் வாரியர்ஸ் சாரி வல்கர் வாரியர்ஸ். இவர் தான் என்னோட 3வது புருஷன். ஆர்கே நகர்மணி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குமே. அப்போ புரியல இப்போ புரியுது அப்படின்ட்டு ஜூலி அக்கா போட்ட பதிவுல இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்காக இவ்வளவு நாளா ஜூலி அக்கா ஜாலியா இருந்துட்டு எதுக்காக இந்த புல்லுக்கட்டு விஷயத்த திருப்புன்னு கொண்டு வரணும், ஏன் பேசணும் அப்படின்றது இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நான் சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன். கமெண்ட்ஸ் பாக்ஸ் காலியா இருக்கு, ஒரு கமெண்ட்ஸை போட்டு போங்க. இதுதான் உண்மையா இருந்தா ஜூலி அக்கா அவர்கள் எதுக்காக ஜல்லிக்கட்டுல போராடலாங்க. தயவு செய்து போராடலாம் சொல்லாதீங்க. நிறைய பேர் பாதிக்கப்பட்டவங்கள நிறைய பேர் இருக்காங்க, அடி உத வாங்கினவங்கள நிறைய பேர் இருக்காங்க. அவங்க போராடல, கத்திட்டு இருந்தாங்க. நீங்க வேணா பாருங்க, அவங்க டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அவ்வளவுதான். சரி, ஓகே. இப்போ எதுக்காக ஜூலி அக்கா அவர்கள் ஜல்லிக்கட்டுல கத்திட்டு இருந்தாங்க? பிக் பாஸ்ல ஓவியா அவர்கள்கிட்ட ஓயாம ஏன் சண்டை போட்டு இருந்தாங்க? சொல்லியே ஆகணும். இந்த 3வது புருஷனை கட்டுறதுக்கும் கட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா இவர் தான் 3வது புருஷான்னு சொல்லிட்டு பதிவெடுத்து போறதுக்கும் தான் கத்திட்டு இருந்தாங்க பிக் பாஸ்லயும் ஜல்லிக்கட்டுலயும். இல்ல முதல்ல உங்க மூஞ்சியே பார்க்க முடியல, இதுல 3வது புருஷன் மூஞ்சி வர வெங்காயம் வெட்டினுக்கிறான், வெக்கமே இல்லாம சிரிக்கிறாரு வேற அவரு. ஏதோ சுதந்திர போராளி மாதிரி. சரி, எதுக்குப்பா ஜூலி அவர்களை பத்தி பேசுறீங்க அப்படின்னீங்கன்னாக்கா, ஊரை ஏமாத்தி ஊழல் பண்ணி மக்களுக்கு நல்லது பண்ண வரல, அவரோட சொந்த பணத்துல நல்லது பண்ண வர்றாரு. தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி ஒரு புனிதமான ஒரு கட்சி, மக்களுக்காக மட்டுமே தொடங்கப்பட்டது. அதனால தாவேகாவையும் தளபதி விஜய் அண்ணா அவர்களையும் தவறாக குற்றச்சாட்டு வச்சால் நாங்களும் உண்மையான குற்றச்சாட்டை வெளியே கொண்டு வருவோம். நன்றி. ஓட்டும் உறுதி, ஜெயிப்பதும் உறுதி. நன்றி.